அந்த பக்கத்தில் இருக்கும்போது ஒரு சிக்கன் கடை ஒன்று நம்முடைய சர்ச்சுக்கு பக்கத்தில் வச்சிருந்துச்சு. அப்போ அவர் சும்மா ஃப்ரெண்ட்ஷிப்பாக எப்பொழுது அந்த இடத்துக்கு போனாலும் கை காமிக்கிறது, வணக்கம் சொல்கிறது, இது ஒரு வழக்கமாக இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் அவர் ரொம்ப சிக்காக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்கள் அந்த கடை லாக் பண்ணி 2 மாதத்திற்கு பிறகு அந்த கடையை திறந்தாங்க. ஸோ உடனே என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக நான் அவர் போகும்போது அவர் ஒரு ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறத நான் கண்டு கொண்டேன். அப்படின்னா அவருடைய தொண்டைக்குள்ளே ஒரு கட்டி ஒன்று வந்துச்சு. அதுக்கு ஒரு மேஜர் ஆப்ரேஷன். அவருடைய சகோதரர் சயின்டிஸ்டாக இருக்கிறாரு. அவருடைய ஆப்ரேஷன் டெல்லியில் ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய டாக்டர்ஸு கிட்டத்தட்ட 24 டாக்டர்கள் சேர்ந்து அந்த ஆப்ரேஷனை பண்ணுறாங்க. இது 1000ல் ஒருத்தருக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு வியாதி வரும். ஆனால் இந்த ஆப்ரேஷனில் பிழைக்கிறது அப்படின்ட்டு சொல்கிறது 99% கண்டிப்பாக ஹோப்பே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், இங்கேருந்து இப்படியே கட் பண்ணி இந்த பக்கமும் கட் பண்ணி இதை ஓப்பன் பண்ணி இங்கேருந்து நெஞ்சு வரைக்கும் கட் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு மிகப்பெரிய மேஜர் ஆப்ரேஷன். அப்போ அவரை பார்க்குறவங்க, அவரை டெஸ்ட் பண்ணுறவங்க, அவர் விசாரிக்கிற அத்தனை இடத்துல போகும்போதும் ஒன்று உங்களுக்கு கண் பார்வை போயிடும், இல்லை அப்படின்னா கண் பார்வை அகைன் காது கேட்காது, அகைன் உங்களால் பேச முடியாது. இது ஒரு சிம்டம்ஸ். இன்னொன்று டெத்து. நீங்கள் இந்த ஆப்ரேஷன் நடக்கும்போதே இது 2 தான் நடக்கும். நீங்கள் இந்த ஆப்ரேஷன் முடிச்சுட்டு நீங்கள் பழைய நிலைமைக்கு நீங்கள் பேசுகிறதும் உங்களுக்கு காது கேட்குறதும் கண்ணு காண்றதும் அப்படின்றது நடக்காது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. அப்போ நான் கரெக்டாக உள்ளே போகிறேன். அவர் அந்த விஷயத்த சொல்லி அப்படியே கண்ணு கலங்குது. உடனே நான் அவருடைய கையை பிடிச்சி, நீ எதுக்கு பிரதர் பயப்படுறீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் திரும்பி வருவீங்க, பலத்தோடு வருவீங்க, நீங்கள் திரும்பி இந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணுவீங்க, நீங்கள் எங்கள் எல்லாரோடையும் பேசுவீங்க, நீங்கள் நல்லா பார்ப்பீங்க, நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் சந்தேகப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவருடைய கையை பிடிச்சி அதே இடத்துல ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ண உடனே அவ்வளோ பெரிய ஆண் மனுஷன் ஏங்கி 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 அழுறாரு. எதுக்கு பிரதர் இவ்வளோ அழுறீங்க? இல்லை சார், நான் கிட்டத்தட்ட இந்த பிரச்சனையில் ஒரு 1.5 வருஷமாக ட்ராவல் பண்ணுறேன். இந்த 1.5 வருஷமாக எத்தனையோ பேரை நான் இந்த பிரச்சனையில் போய் சந்திச்சிருக்கிறேன். ஆனால் ஒருத்தர் கூட நீ திரும்ப உயிரோட வருவேன்னு சொல்லவோ, இல்லை திரும்பி பேசுவேன்னு சொன்னதோ, உனக்கு காது கேட்கணும்னு யாருமே சொல்லலை. என் லைஃப்பில் இந்த 1.5 வருஷத்தில் ஃபஸ்ட்டு ஒரு நபர்